செய்தி வெளியீட்டு தொடர்பாக 2 அனுபவங்களை நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். முதல் அனுபவம் 1977 மொரார்ஜி தேசாய் பிரதமராக இருந்த காலம். அவருடைய குருவான ஜெயபிரகாஷ் நாராயண் மும்பையில் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார். அவருடைய சொந்த ஊரான பாட்னாவுக்கு கொண்டு செல்வதற்காக தனி விமானம் ஏற்பாடு செய்தார்கள். அந்த மருத்துவமனை ஊழியர் ஒருவர் இதை தவறாக புரிந்து கொண்டு ஜெயபிரகாஷ் நாராயணன் இறந்து விட்டதாக கருதி அந்த தகவலை டில்லிக்கு தெரிவித்து விட்டார். அப்போது பார்லிமெண்ட் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. மொரார்ஜி தேசாய்க்கு அந்த தகவல் கிடைத்ததும் உடனே பார்லிமெண்டின் நடவடிக்கையை நிறுத்திவிட்டு ஒரு இரங்கல் தீர்மானத்தை நிறைவேற்றிவிட்டார். பிறகுதான் உண்மை தகவல் தெரிந்தது. ஆனால் அதற்குள் நம்ம திருச்சியில் நாங்கள் அதற்காக தனியாக ஒரு சிறப்பிதழ் வெளியிடுவதற்கு பத்திரிகையை அச்சடித்து தயாராக வைத்திருந்தோம். பிறகு உண்மை நிலை தெரிந்த பிறகு எங்களுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. அப்போது குழப்பத்துடன் எங்களுடைய ஆசிரியர் திரு ஆர்கே அவர்களை நாங்கள் அணுகினோம். அப்போது அவர்கள் சிரித்துக் கொண்டே சொன்னார், நீங்கள் 10 சிறப்பிதழ் அடித்து விட்டீர்கள் என்பதற்காக அவர் சாக வேண்டுமா? உடனே அந்த பத்திரிகைகள் முழுவதையும் எரித்து விடுங்கள் என்றார். இது ஒரு சுவையான தகவல் என்று நினைக்கிறேன். அடுத்ததாக 1984 அப்போது உலகையே உலுக்கிய ஒரு சம்பவம். நமது பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் 11 மணி அளவில் சுட்டுக் கொல்லப்பட்டார். உடைய திருச்சி அலுவலகத்தில் நாம் அதற்காக சிறப்பு அடித்து அச்சடித்து வெளியிட்டு விட்டோம். ஆனால் அகில இந்திய வானொலி அன்று வேற மொபைலோ வேற டிவியோ எதுவும் கிடையாது. ஆனால் அகில இந்திய வானொலி மட்டும் இந்திரா காந்தி அவர்கள் இன்னமும் சிகிச்சையில் இருக்கிறார் என்று தகவல் தெரிவித்து வந்தது. அதற்கு காரணம் புரோட்டோகால் முறைப்படி அடுத்த பிரதமர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகுதான் ஒரு பிரதமருடைய மறைவை அறிவிக்க வேண்டும். ஆனால் அப்போதைய ஜனாதிபதியான ஜெய்சிங் வெளிநாட்டில் இருந்தார். அதனால் அவர் இந்தியாவுக்கு அவசரமாக திரும்பி வந்து ராஜீவ்காந்தி பிரதமராக அறிவித்த பிறகுதான் மாலை 6 மணிக்கு மீண்டும் அகில இந்திய வானொலி பிரதமருடைய மறைவு செய்தியை தெரிவித்தது. இதற்கிடையில் பத்திரிகை விற்க ஆரம்பித்தவுடன் ஆங்காங்கே நம்முடைய விநியோகஸ்தர்களையும் கடைக்காரர்களையும் காங்கிரஸ் அனுதாபிகள் தாக்க ஆரம்பித்தது. ரேடியோவில் பிரதமர் சிகிச்சையில் இருக்கிறார் என்று நீங்கள் கூறி வருகிறது. ஆனால் நீங்களும் அவர் மறைந்து விட்டார் என்று பத்திரிகை அனுப்புவீர்களே என்று தாக்கினார்கள். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அன்றைய நிலை இருந்தது என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். சொல்லுங்க. பேசுங்க சார், தொடர்ந்து பேசுங்க. அடுத்தாற்போல அதாவது தினமலர் அரசினுடைய கவனத்தை ஈர்ப்பது தொடர்பாக பல தகவல்களை நண்பர் நூறுல் அவர்கள் கூறி வருகிறார்கள். நானும் பழைய சம்பவம் நான் பொறுப்பிற்கு வருவதற்கு அதாவது நான் பொறுப்பில் இல்லாத இடத்தில் திருநெல்வேலி நடந்த சம்பவம் இது. அதை பற்றி நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். அப்பொழுது முதல்வராக இருந்த எம்ஜிஆர் மாவட்டங்கள் பிரித்த பொழுது திருநெல்வேலி மாவட்டத்தை பிரித்து கட்டபொம்மன் மாவட்டம் என்று அறிவித்து விட்டார். ஆனால் திருநெல்வேலி என்பது ஆண்டாண்டு காலமாக சங்க காலம் முதல் அந்த பெயர் இலக்கியங்களிலும் பதிவுகளிலும் இருந்து வருகிற பெயர். அந்த பெயர் நீக்கப்பட்டது குறித்து பலரும் அதிர்ச்சி அடைந்தனர். ஆனால் முதல்வர் அறிவித்து விட்டார் என்பதால் அதிகாரிகளோ மற்றவர்களோ எதுவும் பேச முடியாமல் இருந்தனர். ஆனால் அப்பொழுது நமது நிறுவனர் டிவிஆர் அவர்கள் உடனடியாக அதை தெளிவாக தெரிவித்து அதில் தொடர்ந்து செய்திகள் வெளியிட்டார். இந்த மாதிரி ஒரு மாவட்டத்தை பிரிக்கும் பொழுது அதனுடைய அதாவது தாய் மாவட்டத்தினுடைய பெயரை மாற்றக்கூடாது, புதிய மாவட்டத்திற்குத்தான் அரசு பெயர் சூட்ட வேண்டும். மேலும் திருநெல்வேலி என்பது பாரம்பரியமும் கலாச்சாரமும் இலக்கிய ஈடுபாடு தொடர்பு உள்ள ஒரு நகரத்தின் பெயர். அந்த நகரத்தின் பெயரை மாற்றக்கூடாது என்று அவர் தொடர்ந்து செய்திகள் வெளியிட ஆரம்பித்தார். இதை கண்ட திரு முதலமைச்சர் உடனடியாக அதை மாற்றி திருநெல்வேலி கட்டபொம்மன் மாவட்டம் என்று அறிவித்தார். ஆகவே ஒரு முதல்வர் அறிவித்த அறிவிப்பை கூட மாற்றக்கூடிய ஒரு சக்தி தினமலருக்கு இருந்தது என்பதை இங்கு நான் பதிவு செய்கின்றேன். கண்டிப்பா சார். சார் இளங்கோவன் சார், நிறைய சாதனைகளை சொன்னீங்க. அதே மாதிரி தினமலர் தொடர்ந்து சிவிக் இஷ்யூவா இருந்தாலும் சரி, சோசியல் இஷ்யூவா இருந்தாலும் சரி, தொடர்ந்து செய்திகளை சமரசம் இல்லாம வெளியிட்டு வந்தாங்க. அப்படியான காலகட்டங்கள்ல தினமலர் சந்தித்த இடர்பாடுகள், தொல்லைகள் அது மாதிரி எதுவும் இருந்ததா? அதை பற்றி எதுவும் பகிர்ந்து கொள்ள முடியுமா? நிறைய உண்டு. எனக்கு முன் 1951 திருவனந்தபுரத்தில் பத்திரிகை தொடங்கப்பட்ட போது அங்கு பட்டம் தாண்ட பிள்ளை
முதல்வராக இருந்தார். அவர் தினமலர் பத்திரிகையை வந்து தமிழர் போராட்டத்திற்காக மருந்து கட்டி செய்திகள் வெளியிட்ட போது அவர் நேரடியாக அலுவலகத்திலே சென்று நம்முடைய நிறுவனரை எச்சரித்திருக்கிறார். உங்களை கைது செய்வோம், சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் என்றெல்லாம் அவர் மிரட்டியிருக்கிறார். அதையெல்லாம் மீறிதான் அந்த போராட்டத்துக்கு தினமலர் தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வந்தது. 1972 நான் திருச்சியில் இருக்கும் பொழுது அப்பொழுது திமுக ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. திமுக ஆட்சிக்கு வந்து நமது விளம்பரங்கள் உடனடியாக நிறுத்தப்பட்டிருந்தன. 69 இந்த விளம்பரங்கள் நிறுத்தப்பட்டிருந்தன. என்ன காரணத்தால் என்பது தெரியாது. இருந்தாலும் அப்பொழுது எம்ஜிஆர் வந்து முன்னணியில் வந்து கொண்டிருந்ததால் அவருடைய செய்திகள் ஏதாவது வந்தால் உடனடியாக தினமலர் பத்திரிகை மீது நடவடிக்கை, அதாவது நடவடிக்கை என்றால் எப்படின்னா பத்திரிகைகளை பறித்து செல்வது, பத்திரிகைகளை கடைகளுக்கு வரவிடாமல் தடுப்பது, இப்படி எல்லாம் நடந்து கொண்டிருந்தது. ஒரு கட்டத்தில் அதிமுக இருந்த நெடுஞ்செழியன் விவசாய பிரச்சனை தொடர்பாக ஒரு அறிக்கை வெளியிடுவதாக தகவல் இருந்தது. ஆனால் அந்த உண்மையில் அந்த அறிக்கை வந்து பத்திரிகைகளுக்கு அனுப்பப்படவில்லை, பத்திரிகையில் பிரசுரமாகவும் இல்லை. ஆனால் அந்த யூகத்தின் பேரில் மறுநாளே பல ஊர்களில், திருச்சி மாவட்டத்தில் உள்ள பல ஊர்களில் தினமலர் பத்திரிகையில் அரசு அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டன. இப்படிப்பட்ட சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கின்றன. ஆனா இப்படி நெருக்கடிகள் என்று சொல்லும் பொழுது சில வேடிக்கையான அனுபவங்களை நாம் சொல்ல வேண்டியிருக்கிறோம். 75 அவசர நிலை காலத்தில் இங்கு எல்லா பத்திரிகைகளும் அவர்களுடைய செய்தியை வந்து யாராவது ஒரு அது அரசு அதிகாரியிடம் ஒப்புதல் பெற்றுதான் பிறப்பிக்க வேண்டும் என்ற விதி இருந்தது. ஆனால் அந்த நியமிக்கப்பட்ட அதிகாரிக்கு பத்திரிகையை பற்றி ஒன்றுமே தெரியாது. அவர் வந்து கலெக்டர் அலுவலகத்தில் ஒரு சூப்பர்வைசர் என்ற பொறுப்பில் இருந்தவர். நாம் செய்திகளை எதை கொடுத்தாலும் சரி அவர் உடனே டிக் போட்டு கையில் போட்டு அனுப்பிவிடுவார். அது செய்தி சரியானதா சரியில்லையா எதுவுமே ஒரு பார்க்க தெரியாது. ஏன்னா செய்தி பற்றி அவர்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாம் நாம் கடந்துதான் வந்திருக்கிறோம். கண்டிப்பா சார். சார் இளங்கோவன் சார், நம்ம சோஷியல் இஷ்யூக்கு நிறைய நியூஸ் வெளியிட்டு இருக்கோம், சிவிக் இஷ்யூக்கும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அப்ப எந்த நியூஸுக்காக தினமலர் அதிகமாக நேசிக்கப்பட்டது அப்படிங்கிறது உங்களோட கருத்து என்ன சார்? அது செய்திகள் என்று சொல்வதை விட பகுதிகள் என்று சொல்லலாம். மாணவர்களுக்காக நாம் வந்து பல விஷயங்களை நாம் வந்து செய்திகளாக தந்திருக்கிறோம். அவர்களுக்காக வினா எடுப்பதில்லை, அவர்களுக்காக வந்து வழிகாட்டிய நிகழ்ச்சி நடத்துதல், ஜெயித்து காட்டும் நிகழ்ச்சி நடத்துதல், இதெல்லாம் வந்து தினமலர் வந்து செய்திக்கு அப்பாற்பட்ட நிலையில மாணவர் சமுதாயத்திற்கு நிறைய செய்திருக்கிறோம். அதே போல் விவசாயிகளை பொறுத்தவரையும் நாம் எடுத்துக்கொண்டால் நீர்நிலைகளை எப்படியெல்லாம் பாதுகாக்க வேண்டும், நீர்நிலைகள் பாதுகாக்க தவறினால் என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, குளங்களிலே தூர்வாருவதால் தண்ணீர் சேராதால் நிலத்தடி நீர் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் பல கட்டுரைகள் செய்திகள் தொடர்ந்து வெளியாகி கொண்டுதான் இருக்கின்றன. அன்றும் இருந்தது, இன்றும் தொடர்ந்து அந்த பிரச்சனைகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் சமூக பிரச்சனைகள், அதாவது சாதாரண பிரச்சனைகள் பார்ப்பதற்கு சின்னதாக தெரியலாம். அதாவது ரோடு சரியில்லை, சாலை சரியில்லை, குடிநீர் பற்றாக்குறையா இருக்கிறது, சாக்கடை நீரும் குடிநீரும் கலந்து விடுகிறது, இப்படி எல்லாம் செய்திகள் மேல்மட்டத்திலிருந்து பார்ப்பவர்களுக்கு சாதாரண செய்திகள் இருக்கலாம். ஆனால் அந்த பகுதி மக்களுக்கு அவை பெரிய செய்தி. அதனால் அவர்களுக்கு தீர்வு ஏற்படும் பொழுது அவர்களுக்கு வந்து தினமலர் பத்திரிகை மீது ஒரு நம்பிக்கையும் மரியாதையும் ஏற்படுகிறது. இதைத்தான் நாம் அன்றைய காலத்தில் வந்து இந்த காலத்திலும் செய்து கொண்டிருக்கிறோம். சமூகம் மக்களுக்காக செய்வதுதான், மக்களுக்காக எந்த பிரச்சனையும் இருந்தது. பிரச்சனை சிறிதா பெரிதா என்பதில்லை. இதற்கு நான் ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். அதாவது 1977-78 காலகட்டத்தில் எங்களுடைய நிறுவனர் டிவிஆர் அவர்கள் திருச்சியில் தங்கி, அப்பொழுது தினசரி என்னிடம் அன்றைய செய்திகள் என்ன, அன்றைய காலையில் வந்த பத்திரிகை பற்றி ஒரு விமர்சனம், அது அடுத்த நாள் என்னென்ன செய்திகள் வரப்போகின்றன என்பதை குறித்து விவாதிப்பார். அப்பொழுது நான் எழுதிய ஒரு செய்தி அப்போது அவர் கேட்டார், ஏன் இந்த செய்தி சிங்கிள்தாகவும் வெளியிட்டிருக்கு, மற்ற பத்திரிகைகளும் பெரிதாக வெளியிட்டிருக்காது. அப்பொழுது நான் எனக்கு சிங்கிள்தாகவும் போட்டால் போதும் என்று தோன்றியது, அதனால அப்படி செய்தேன் என்று நான் சொன்னேன். உடனே அவர் சரி, நீங்கள் எதுவும் தவறாக செய்துவிட்டேன், இனி சரியாக செய்கிறேன் என்று கூறி மழுப்பாமல் உண்மையை சொன்னீர்கள். இருந்தாலும் நீங்கள் ஒரு ஆசிரியர் என்ற முறையில் செய்திகளை பார்க்காமல் வாசகர் என்ற முறையில் செய்திகளை பார்த்தால் நன்றாக இருக்கும் என்றார். அன்று முதல் இன்று வரை நான் எந்த செய்தியை எடுத்தாலும் ஒரு வாசகர் என்ற நிலையில் தான், அந்த நிலையில் அவருக்கு எந்த அளவுக்கு அது பயன்படும், எந்த அளவுக்கு அது உதவிகரமாக இருக்கும் என்ற எண்ணத்தோடு தான் செயல்பட்டு வருகின்றேன். நன்றி சார்.